நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க மேலே கோவமாக இருக்கிறப்ப அவங்க எப்படி உங்களை சமாதானப்படுத்துவாங்களோ அந்த மாதிரி பிரபஞ்சத்து மேலே நீங்கள் கோவமாக இருக்கிறப்ப பிரபஞ்சமும் உங்களை சமாதானப்படுத்தும். இப்போது நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு சின்ன குழந்தை சைக்கிள் வேணும்னு கேட்டால் வாங்கி தருவாங்க. ஆனால் அதே குழந்தை ஒரு கார் வேணும்னு கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. நீ பெரியவனாவு, உனக்கு நான் அப்புறமா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த குழந்தை நல்லா படித்து நல்ல விதமாக வளர்ந்து அந்த குழந்தை கார் ஓட்ட கற்றுக்கிட்டதுக்கப்புறம்தான் அந்த குழந்தைக்கு கார் வாங்கி தருவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு கார் ஓட்டுற தகுதி இருக்கும். ஏன்னா அவன் பெரியவனாகி அந்த காரை எப்படி ஓட்டணும்னு கற்றுக்கிட்டு இருப்பான். அதனால் அவன் கேட்ட காரை அவங்க அவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பாங்க. காரை ஓட்டுற தகுதி இப்போ அவனுக்கு இருக்குது. அந்த மாதிரி தாங்க பிரபஞ்சமும் நம்ம ஒரு சில விஷயங்களை பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டிருப்போம். அவங்க நமக்கு அதுக்கு தகுதியானவனாக நம்மளை மாற்றுறதுக்கு ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. சில இழப்புகள், சில கஷ்டங்கள், சில ரொம்ப சோகமான விஷயம்லாம் நடக்கும். ஏன்னா அந்த விஷயத்துலேருந்து நம்மளை நிறையா கற்றுக்க வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கும் பிரபஞ்சத்து மேலே கோபம் வரும். பிரபஞ்சம் நம்ம கேட்டதை தர்றதுக்காக அந்த விஷயத்துக்காக நம்மளை தகுதியானவனா மாற்றுறதுக்கு தான் இதை எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் நமக்கு பிரபஞ்சத்து மேலேயே கோவம் வரும். நம்ம அவங்க மேலேயே கோவப்படுவோம். எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை தர, உன்னை தானே நம்பினேன், என்னை பற்றியா இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு ரொம்ப அவங்க மேலேயே கோவப்படுவோம். அப்போ பிரபஞ்சம் நமக்கு சில அறிகுறி மூலம் நம்ம கூட பேசுவாங்க. ஏன்னா அவங்க நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படி பேசுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பரை தான் காட்டுவாங்க. நிறைய நம்பர் காட்டுவாங்க. 111, 222, 333, 444, 777, 666, 888, 999, 00 இந்த மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பரை காட்டிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை சமாதானம் பண்ண அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் நிறைய ஏஞ்சல்ஸ் நம்பரை காட்டி, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உனக்காக தான் இதெல்லாமே செய்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம தான் புரிஞ்சிக்கவே மாட்டோம் அவங்கள. நம்ம கோவமாகவே இருப்போம். ஆனாலும் அவங்க நம்மளை சமாதானப்படுத்த இன்னும் நிறைய விஷயங்களை செய்வாங்க. நம்ம நடந்ததையே நினச்சி ரொம்ப குழப்பத்துலேயும் வருத்தத்துலேயும் ரொம்ப சோகமாக இருப்போம். அப்போ திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க நம்ம கூட அடிக்கடி பேசாதவங்களாக இருப்பாங்க. ஆனால் அப்போது திடீர்னு கால் பண்ணி ரொம்ப நேரம் பேசுவாங்க. நம்ம மனசுக்கு ஆறுதலாக பேசுவாங்க. ரொம்ப நல்ல விதமாக பேசுவாங்க. அவங்க கூட பேசுகிறப்ப, என்ன இவங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேசுனதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப ஆறுதலாகவும் நம்ம கூட ரொம்ப அன்பாகவும் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்வாங்க. ஏன்னா நம்ம நடந்ததையே நினச்சிக்கிட்டே இருக்கிறோம்ல. அதனால் இந்த மாதிரி யாராவது திடீர்னு நம்ம கான்டாக்டில் வருவாங்க. ஒரு சிலரை நம்ம எப்போவுமே பார்ப்போம். ஆனால் அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் திடீர்னு நம்ம கூட நல்லா பேசி ரொம்ப நெருக்கமாயிடுவாங்க. என்ன இவங்க நம்ம கூட பேசவே மாட்டாங்க, இப்போது நல்லா பேசுகிறாங்களே, அவங்க பேசுகிறது நமக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எங்கே இருக்கிற, திடீர்னு நம்ம மேலே அவங்க ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. திடீர்னு அவங்க நம்ம கூட ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. திடீர்னு நம்ம வீட்டுக்கு வருவாங்க, நமக்கு கால் பண்ணுவாங்க, நம்ம கூட அடிக்கடி பேசுவாங்க. நம்மளோட
நேரத்தை எல்லாத்தையும் நம்ம அவங்க கூட தான் அதிக நேரம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு திடீர்னு நம்ம பழைய ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எப்படி நம்ம நம்பர் கிடச்சிருக்கோன்னே தெரியாது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவங்க கால் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கூட பேசுவோம். நிறைய விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு அவங்க கூட பேசி, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அவங்க கூட பேசிகிட்டு இருப்போம். அவங்க எப்படி நம்மக்கிட்ட திடீர்னு கான்டாக்ட்லே இல்லாத இருந்தவங்க திடீர்னு நம்ம கூட அவங்களாவே நெருக்கமாயிடுவாங்க. அதெல்லாம் எப்படி நடக்குது? இது எல்லாமே தானாக நடக்கலை. பிரபஞ்சம்தான் நம்ம கடந்த கால சோகத்திலேருந்து இழப்புகள்லேருந்து மீண்டு வரணும்னு எல்லாத்தையும் பிரபஞ்சம்தான் நமக்காக செய்கிறாங்க. ஆனால் அப்போவும் நமக்கு புரியாது பிரபஞ்சம்தான் இதை எல்லாத்தையும் பண்ணுறாங்கன்னு. ஆனால் பிரபஞ்சம் விடமாட்டாங்க. நம்ம புரிகிற வரைக்கும் நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு புரிய வைக்கிறதுக்கு பிரபஞ்சம் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவாங்க. நம்ம வீட்டுக்கு திடீர்னு உறவினர் வருவாங்க. நம்ம வீடு ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். எல்லாரும் ஒரே வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. வீடே ரொம்ப சத்தமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்து நம்ம ஃபேமிலியோடவோ ஃப்ரெண்டோடவோ டூர் போவோம். அங்கே போயிட்டு அந்த இயற்கையான காட்சிகளை பார்க்குறப்போ நம்ம மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு எங்கே போனால் சந்தோஷமாக இருப்போமோ அந்த எல்லா இடத்துக்கும் இந்த பிரபஞ்சம் நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு சில புதிய நபர்களையும் அறிமுகப்படுத்தி வைப்பாங்க. இந்த நபர்கள் மூலம் நம் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது நமக்கு புரியும் இந்த பிரபஞ்சம்தான் நமக்காக எல்லாத்தையும் செய்கிறாங்கன்னு. அப்பொழுது நம் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும். இந்த பிரபஞ்சத்தை கட்டி பிடிச்சிக்கிட்டு உனக்கு கோடான கோடி நன்றி அப்படின்னு கத்துவோம். அந்த அளவுக்கு நம்ம சந்தோஷத்தில் துள்ளி குதிப்போம். இந்த பிரபஞ்ச சக்தியை உணரும்போது நம்ம வாழ்க்கையே ரொம்ப அழகாக மாறிடும். இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்த பிரபஞ்ச சக்திக்கு நாம் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். நன்றி பிரபஞ்சமே, உனக்கு கோடான கோடி நன்றி.